மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் அண்டை நாடான நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து 57 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்த 16 பேர், சென்னையைச் சேர்ந்த 4 பேர், திருவாரூர் 2, நெய்வேலி 1, சிதம்பரம் 11 பேர், புதுச்சேரியில் 3 பேர், சூளகிரியில் 2 பேர், நாமக்கல்ல 1, மயிலாடுதுறை 7 பேர், தருமபுரி 2, திருவண்ணாமலை 1, திருச்சி 5 பேர், கிருஷ்ணகிரியில் 2 பேர், ஆக மொத்தம் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாளம் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில், நேபாள நாட்டில் ரசுவா என்ற மாவட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பனிப்பாறை உருகி, அந்த உருகிய நீர் போதே கோசி என்ற ஆற்றில் திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் சுமார் 1000 பேர் காணவில்லை என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து விடுகின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே 37 பேர் காணாமல் போயிருக்கிறார். அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 பேர் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள், அவர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது மற்றும் கோவையில் உள்ள ஈசா மையத்திலிருந்து சுமார் 77 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாள் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன ஆனால் என்று தெரியவில்லை, தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இது வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டிற்கின்ற ஒரு அதிகாரி குழு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு, வெளித்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நேபாள் நாட்டிற்கு சென்று தமிழர்கள் 57 பேரையும் மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு, அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அந்த 57 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அவர் உறவினர்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன்.